அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ்தாலா நமக்கு ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய ஒரு இஸ்முல் ஆலம் கொண்ட ஒரு குட்டி வார்த்தையை தான் நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கு நம்மள பலருமே பணத் தேவையில் தான் நம்ம இருக்கோம். பணப்பிரச்சனை இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துரும். நிறைய பேருடைய கவலையும் இதுதான், நிறைய பேருடைய தேவையும் இதுதான். நிறைய பேர் இதற்காக தான் நிறைய அமல்கள் செய்கிறாங்க. எனக்கு பணப்பிரச்சனை தீரணும், கடன் தீரணும், போதிய அளவு பணம் இருக்கணும் அப்படின்னு. அதற்கு இந்த அமல் போதுமானது. இன்னும் இன்றைக்கு புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும். இந்த நாளே நமக்கு ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு நாள் தான். இந்த நாளில் நமக்கு துஆ கபூலாகக்கூடிய நேரங்களும் நமக்கு கிடைக்குது. இந்த நாளில் பரக்கத்தான வானவர்களும் பூமிக்கு இறங்குறாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்ம கணக்கின்றி சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ்தாலா நமக்கு கணக்கின்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் இதை கண்களை மூடி கணக்கில்லாமல் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். இந்த வாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கை அல்லாஹ் பரக்கத்தாக உங்களோட வீடு தேடி கொண்டு வந்து தருவான். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து அதை சேர்ப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. 7 கடலுக்கு அடியில் 7 கடலை தாண்டி உங்களுடைய ரிசுக் இருந்தாலும் அதையும் மீட்டெடுத்து உங்களிடம் கொண்டு வரக்கூடிய இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுதான் வல்லாஹு ஹைருர் ராசிகின். இன்னும் அல்லாஹ் தான் ரிசுக் வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறான். இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது. யார் ரஸாக், ரிசுக் வழங்கக்கூடியவனே அப்படின்னு. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அழைக்கும் போது அல்லாஹ்தாலா நமக்கு தேவையான போதிய அளவு ரிசுக்கு நமக்கு பரக்கத்தாக தருவான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஜுமாவுடைய தினம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. நமக்கு நிறைய துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் இருக்குது. ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக, ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி, இன்னும் அதே போல் அசருடைய தொழுகைக்கு பிறகும் இப்படி நிறைய நேரங்கள் கிடைக்குது. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்தாலா நமக்கு ரிசுக்கையும் பரக்கத்தாக கொடுப்பான். இன்னும் நம்முடைய துஆக்களுக்கு பதிலையும் கொடுப்பான். எனவே இந்த நேரத்தையும் இந்த நாளையும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தையினுடைய அதிசயத்தை இந்த வாரம் முழுக்க நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா குறைஞ்சது 3 முறையாவது மனதார இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா இந்த வாரத்துக்கு தேவையான ரிசுக்கை உங்களுக்கு பரக்கத்தை தருவோம். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஒரு திக்ரு நம்முடைய தேவைகள் அது கபூலாக்குது, நம்ம சிரமத்தை அது லேசாக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையே நம்ம சொல்லாமல் இருக்கணும். எனவே இந்த பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த திக்ரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கணக்கின்றி சொல்லுங்க, அல்லாஹ்தாலா கணக்கின்றி உங்களுக்கு தருவான். இது இஸ்முல் ஆலம், ரிசுக்கை பெருக்கித் தரக்கூடிய, ரிசுக்கை வரவழைக்கக்கூடிய இஸ்முல் ஆலம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான வார்த்தையை நாம் அனைவருமே சொல்லக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் நம் அனைவருடைய ரிசுக்கின் தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.